நானாதான் உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டேன். நீங்க அப்ப கூட விருப்பம் இல்லாம வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப சும்மா கடமைக்குன்னு சாமி கும்பிடுறீங்க. ஈடுபாடோட கும்பிடுற மாதிரி தெரியலையே. இல்லங்க, நீங்க கூப்பிட்டதுனால நான் வந்தேன். அதுல என்ன இருக்கு? இந்த கோவில் உண்மையாவே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவிலோட சாமி ரொம்ப துடிப்பான சாமி. அதுவும் என்ன மாதிரி கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களுக்கு இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷல். கருவுல இருக்க குழந்தை எந்த நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வளர்ந்து நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய தான் புள்ள மாதிரி வச்சு பாத்துக்குமா இந்த சாமி. அதனால தாங்க இங்க வந்தேன். சரி வாங்க. ஏங்க இருங்க, இன்னும் 2 சுத்து இருக்கு. 2 சுத்தா? அதான் ஒரு சுத்து சுத்தியாச்சுல, அப்புறம் என்ன? போலாம் வாங்க. அப்படி இல்லங்க, சாமி விஷயத்துல அறகுறையா பண்ணக்கூடாது. 3 சுத்து சுத்தணும். ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? எங்கேயாவது போணுமா என்ன? அதனாலதானே கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சீக்கிரம் சுத்துங்க. வாங்க. ஹாய் தீரஜ். யாருங்க நீங்க? இவரோட ஃப்ரெண்டா? நீங்க பார்த்தா தெரியலையா? நான் இவரோட சம்சாரம். ஓ, அப்போ என்ன பத்தி சார் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னது இல்லையே. என்ன சார், இவங்கதான் உங்க வைஃபா? நீங்க இவரோட ஃப்ரெண்டுனா உங்கள மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லார பத்தியும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால கூட உங்களை பத்தி சொல்லாம இருந்திருப்பாரு. ஆமாமா. நீங்க எப்படி இவருக்கு ஃப்ரெண்டு? இவர் கூட படிச்சீங்களா? இல்ல இல்ல, நான் இவரோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னர். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, இதுவே உங்களுக்கு புரியலையா? சரி, நான் வேணா தமிழ்லயே சொல்லிடவா? அது என்னன்னா, இல்ல, 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 நானே சொல்றேன். ஆக்சுவலா லைலா என்னோட காலேஜ் மேட், பிசினஸ்லயும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்காங்க. அதான். ஓ அப்படியா? சரி வாங்க, வெளிய போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க கிளம்புங்க. சரிங்க, பாத்து போங்க. ஏங்க போலாமா? இவளுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட தெரியல, சுத்த பட்டிக்காடா இருக்கா. இவளை கழட்டி விடதான் இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருக்கானா? இவளெல்லாம்